ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு ஒரு பீஸா தான் பண்ண போகிறோம். பீஸா பண்ண கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பீஸா பண்ணிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்துடலாம். இப்போ ஒரு பேனில் இதை நம்ம ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஏன் நிறைய சேர்க்குறேன்னா, நம்ம வந்து முட்டை அடியில் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு சேர்க்கும் போதும் அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிறதுக்கும் தான். இப்போது நம்ம உடச்சி கலந்து வச்ச முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இல்லட்டா முட்டை வந்து உங்களுக்கு பேனில் ரொம்ப ஒட்டிட்டு வரவே வராது. அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டை வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த லிக்விடாக இருக்கிறதெல்லாம் சைடில் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் முட்டை உங்களுக்கு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பேன் எடுத்துட்டேன். கொஞ்சம் திருப்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தோசைக்கல் மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ முட்டை வந்து அடியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே சின்ன சின்னதாக ப்ரெட்டை கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய பீஸா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ப்ரெட்டை கூட ஒரு 2-3 வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே திருப்பி போட போகிறோம். ஸோ அடியில் பட்டர் இருந்ததுன்னா ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து அந்த பட்டர் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை திருப்பணும். ஸோ நான் இந்த பேன் வச்சது எனக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் தவா மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புறேன். பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை பொறுமையாக நம்ம அந்த பேனில் சேர்த்துடலாம். பொறுமையாக இதை பேனில் இப்போ போட்டாச்சு. கீழே ப்ரெட் இருக்குது. இப்போ மேலே பீஸா சாஸ் தடவிக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தடவிக்கோங்க. பீஸா சாஸ் வந்து ரொம்ப அதிகமாக தடவை வேணாம். முட்டை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் அதை அப்சர்வ் பண்ணோம். ஸோ லைட்டாக தடவிடலாம். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெட் கலரும் க்ரீன் கலர் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வெங்காயம், அது கூடவே க்ரீன் கலர் கேப்சிகம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். காரத்துக்கு இதுதான் இப்போ நம்மளுக்கு. அடுத்தது இப்போ நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹர்பும் நம்ம வந்து லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப ஹெவியாக இதில் சேர்க்க முடியாது. என்னென்னா பீஸா பேட்டர் வந்து நம்மளுக்கு வெறும் ப்ரெட்டு மட்டும்தான். ஸோ சும்மா லைட்டாக அதுக்கு மேலே நம்ம தூவிக்கலாம். இப்போ சீஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சீஸ் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த சீஸ் கூட அந்த காரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். டக்குன்னே திறந்துடலாம். சீஸ் மெல்ட் ஆகிறது எவ்வளோ நேரம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் சீஸ் மெல்ட் ஆகிடும். பட் ஆனால் வந்து ப்ரெட்டு கீழே நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இப்போ ப்ரெட்டு வந்து நல்லா அடியில் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். செம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வந்து ரியல் பீஸா மாதிரியே இருக்குது. ஸோ இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கே இந்த பீஸாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன்.